ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம புனித வேலண்டைன் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய புனிதர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் புனித வேலண்டைன் இவர் யார் அப்படிங்கிறத பற்றி சில மர்ம கதைகளும் இருக்குது, சில வரலாற்று குறிப்புகளும் இருக்குதுங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா காதலர் தினம் இது உருவாகுவதற்கு இவர் தான் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். பிப்ரவரி 14ஆம் தேதி உலகம் முழுவதுமே காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வருது. ஆனா இந்த தேதிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா புனித வேலண்டைன். இந்த குருவானவர் தாங்க. சரி, இந்த குருவானவருக்கும் காதலர் தினத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கிபி 3ஆம் நூற்றாண்டுல ரோமானிய பேரரசர் 2ஆம் கிளாடியஸ் ஆட்சி செஞ்சிருக்காரு. இவர் தன்னுடைய இராணுவத்துல இளைஞர்களை சேர்க்கிறதுக்கு விரும்பியிருக்காரு. இந்த சமயத்தில் அவர் ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்காருங்க. என்ன அப்படின்னா, திருமணமாகாத ஆண்கள் மட்டும்தான் தன்னுடைய இராணுவத்துல கலந்து கொள்ள முடியும். இதனால திருமணத்தையே தடை செஞ்சிருக்காரு. இதனால இளைஞர்கள் யாருமே திருமணம் செய்து கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை விடுத்திருக்காரு. ஆனா இப்படிப்பட்ட சமயத்துல புனித வேலண்டைன் அரசரினுடைய உத்தரவை மீறி காதலர்களுக்கு ரகசியமா திருமணம் செய்து வச்சிருக்காரு. குறிப்பா கிறிஸ்தவர்களாக இருந்து திருமண நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட தம்பதிகளுக்கு ரகசிய திருமணம் செய்து வைத்ததாகவும் சொல்லப்படுது. வேலண்டைனினுடைய இந்த ரகசிய செயல்கள் தெரிந்த பேரரசர் அவரை சிறையில் அடைப்பதற்கு உத்தரவிடுறாரு. இவர் சிறையில் அடைக்கப்பட்ட சமயத்துல சிறை காவலராக இருந்த அஸ்டரியஸ் அப்படிங்கிற சிறை காவலரினுடைய மகளான ஜூலியாவிற்கு இவர் கல்வி கற்பித்தாராம். அவங்களுக்கு பார்வை தெரியாதாங்க. இவர் ஜூலியாவோட கண்கள்ல தன்னுடைய கைகளை வைத்து கடவுள்கிட்ட ஜெபிச்சிருக்காரு. அந்த சமயத்துல ஜூலியாவிற்கு மீண்டும் பார்வை கிடைத்ததாக சொல்லப்படுது. இதனால அந்த சிறை காவலரினுடைய குடும்பம் முழுவதுமே கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிட்டாங்களாம். ஆனா மன்னர் கிளாடியஸ் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, வேலண்டைனை தன்னுடைய மதத்திற்கு மாறும்படி கேட்டாராம். ஆனா புனித வேலண்டைன் இதை மறுத்துட்டாராம். இதனால அவருக்கு மரண தண்டனையை விதிச்சிருக்காருங்க. 3 விதமான தண்டனையை வழங்கியிருக்காரு. முதல்ல தடிகளால அடிக்கப்பட்டாராம். அதுக்கப்புறமா கல்லால் எறியப்பட்டிருக்காரு. இந்த இரண்டுலையுமே அவர் சாகாம இருந்ததுனால 3ஆவதாக தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. ஆனா வேலண்டைனுக்கு ஜூலியா மீது காதல் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இவர் இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பு ஜூலியாவிற்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. புனித வேலண்டைன் இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னதாக ஜூலியாவிற்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அது ஒரு பெரிய விடை கடிதமா. அதுல ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு சொல்லி அவருடைய கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இதுதான் உலகத்திலேயே முதல்ல எழுதப்பட்ட காதலர் தின வாழ்த்து அட்டை அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க. இவர் கிபி 269 பிப்ரவரி 14ஆம் தேதி தான் இறந்திருக்காரு. வேலண்டைனினுடைய தியாகத்தை போற்றக்கூடிய வகையில கிபி 496ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதியை புனித வேலண்டைன் தினமாக அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. இந்த காதலர் தினத்தினுடைய தோற்றம் லூஃபர் காலியா பண்டைய ரோமானிய விழாவில இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது பிப்ரவரி 13 இருந்து 15 வரைக்கும் பேகன் அப்படிங்கிற ஒரு மத திருவிழா கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா 5ஆம் நூற்றாண்டினோட இறுதியில போப் கலாசியஸ் இந்த விழாக்கள் எல்லாத்துக்குமே பதிலாக இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியை புனித வேலண்டைனை நினைவு கூறக்கூடிய விதமாகவும் புனித காதலர் தினமாக அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து இந்த நாடுகளில் பிப்ரவரி 14ஆம் தேதி பறவைகளினுடைய இனச்சேர்க்கை பருவ கால தொடக்கம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுதாங்க. அதனால இதுதான் காதலர் தினத்தை உருவாக்க ஒரு முக்கிய நாளாக இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இப்படிதான் பிப்ரவரி 14ஆம் தேதி உலக காதலர் தினமாகவே மாறி இருக்குங்க. சரி, இப்போ புனித வேலண்டைன் இவர் ஓவியங்கள்ல சிவப்பு ஆடை மற்றும் பனைக்கிளையோடு சித்தரிக்கப்பட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இரண்டுமே அவருடைய தியாகத்தை குறிக்குது. அதுக்கப்புறமா இவருடைய ஓவியத்துல பறவைகள் மற்றும் ரோஜா பூக்கள் காணப்படுது. இது காதல் மற்றும் வசந்த காலத்தினுடைய ஒரு அடையாளமா கருதப்படுதான். அது மட்டும் இல்லாம புனித வேலண்டைன் இவரினுடைய மண்டை ஓடு ரோமில் உள்ள புனித சாண்டா மரியா தேவாலயத்துல நினைவு சின்னமாக வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம புனித வேலண்டைனினுடைய ரத்தம் கலந்த ஒரு சிறிய பாத்திரம் அயர்லாந்துல உள்ள ஒரு தேவாலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. புனித வேலண்டைன் இவர் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாவலராகவும், தேனீக்கள் மற்றும் தேன் உற்பத்தி செய்பவர்களினுடைய பாதுகாவலராகவும், பயணம் செய்பவர்கள் மற்றும் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய பாதுகாவலராகவும் கருதப்படுறாரு. சரி, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.